சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுமந்துக்கிட்டு இப்படி தற்கொலை வரைக்கும் முயற்சி பண்ணிருக்கான்னா அதுக்கு என்ன பாட்டி அர்த்தம்? நீ சொல்றது உண்மைதான். அவ மனசுக்குள்ள 1000 வலிய சுமந்துகிட்டு தான் இருக்கா. அது யார்கிட்டயும் வெளிப்படுத்தாம அவ மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதா பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இவ உண்மையை சொல்லணும்ல. சொல்லாம இருந்தா என்ன பண்றது சொல்லு. ஐயோ, பாட்டி ஏதாவது உளறி விட்டுருவாங்க போல இருக்கே. எப்படியாவது நாம அவங்களை சமாளிக்கணுமே. செடியன் சார், எனக்கு ஒண்ணும் இல்லை சார். கத்தி எடுத்து நான் எதுக்கு சார் என் கையை அறுத்துக்கணும்? கத்தி எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் கையை அறுத்துக்கல சார். என்ன காயத்ரி, அப்ப கத்தி தன்னால வந்து உன் கையை அறுத்துருச்சுன்னு சொல்றியா? அப்படி எப்படி சார் என்னால சொல்ல முடியும்? செல்ஃப் மேல இருக்கிற பேக் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண, சைட்ல கத்தி இருக்கிறது எனக்கு தெரியல. பேக் எடுக்கிறப்போ கத்தி ஸ்லிப் ஆகி கையில பட்டுச்சு. அப்பதான் சார் கத்தி கைய அறுத்துருச்சு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். என்னமோ சொல்ற, ஆனாலும் நீ சொல்றத மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மைன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது. நல்ல வேளை நான் உலக பார்த்தேன். காயத்ரி எப்படியோ உள்ள புந்து சமாளிச்சுட்டா. எந்த உண்மையும் வெளியே தெரிய அதுக்குன்னு ஒரு கால நேரம் வரணும்ல. அது வரைக்கும் நாம பொறுமையா காத்துதான் இருக்கணும். காயத்ரி நினைக்கிறதா சரி. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்லி அழறது? அண்ணி, என்ன குற்றவாளின்னு எல்லார் முன்னாடியும் அடிச்சு அவமானப்படுத்தினீங்கல்ல. இப்போ அந்த காயத்ரி கைய அறுத்து தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்கா. அவ தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு போயிருக்கானா? அது சாதாரண பிரச்சனையா இருக்காது. கொஞ்சம் யோசிங்க அண்ணி. எவ்வளவு அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு உடனே இவ ஆவேசமா ஆயிடுறாளே. உண்மையிலேயே அக்கா மாதிரி அன்னபூர்ணியும் பவர்ஃபுல்லான ஆள் தான். என்னங்க யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? நான் சொன்னாதான் அது நியாயமாவே இருந்தாலும் அன்னிக்கும் அண்ணனுக்கும் அது அநியாயமா தெரியுது. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. அக்கா, காயத்ரி கையை அறுத்து தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கானா ஏதோ பெரிய பிரச்சனையா மறைக்கிறான்னு அர்த்தம்க்கா. கையில நரம்பு போற பகுதியில அறுத்து இருக்கிறா. அவ உயிரோட வந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செத்துக்கித்து தொலைஞ்சிட்டானா போலீஸ் கேஸ்ன்னு நாம தான் தேவையில்லாம அலைய வேண்டியதா இருக்கும்க்கா. உதவி செஞ்சதுக்கு நாம ஏன்க்கா உபத்திரத்துல மாட்டிக்கணும்? அந்த காயத்ரி சரி வர மாட்டா. அவளால நமக்கு தான் தேவையில்லாம நிம்மதி போவும்க்கா. விஸ்வநாதன் அங்கிள் சொல்றது 100% உண்மை. அவ கையெடுத்துக்க வேண்டிய காரணம் என்ன? கண்ணம்மாவும் அந்த காயத்ரியும் சேர்ந்து நம்ம கிட்ட நடிச்சு ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. ஆதி, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்லா சொல்லுங்க. நான் சொன்னாதான் ஏதோ நான் பெரிய கலங்கத்தை உண்டு பண்றதா நினைச்சு இவங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் பேச்ச மதிக்காம நடந்துக்கிறாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு சம்பந்தி. அட்லீஸ்ட் உங்க பேச்சுக்காக இவங்க மதிப்பு கொடுக்கறாங்களான்னு பாப்போம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா?